ஒரு சந்தியின் 2ஆம் ஞாயிறாகிய இந்த நாளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட நற்செய்தி பாகங்கள் எல்லாம் நாம் வாசிக்க கேட்டோம். அருளறை பகுதிகளை நாம் வாசிக்க கேட்டோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 37வது வசனத்திலிருந்து 40வது வசனம் வரைக்கும் நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயுவிலிருந்தும் நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாளிலே நமக்காக கொடுக்கப்பட்ட பொருள் அடக்கமே நினைத்தருளும் ஆண்டவரை நம்ம சங்கீதத்திலையும் பார்த்தோம். உமது கிருபையின்படியே நினைத்தருளும் என்று தாவீது அழகாக பாடுகிறார். உமது கிருபையின்படியே நினைத்தருளும். இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மளை நினைப்பதற்காக நம்ம கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியமே விசுவாச வாழ்க்கையை தான் நம்மளுடைய எதிர்பார்க்கிறார். நாம் விசுவாசத்தோடு நாம் காத்திருக்கும் போது கண்டிப்பாக கர்த்தர் நம்மை நினைத்தருள இருக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் எடுத்துக்கொள்வோம் யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 37வது வசனத்திலிருந்து, பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என் சித்தத்தின் படி அல்ல, என்னை அனுப்பியவருடைய சித்தத்தின் படியே செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறேன். இங்க ரொம்ப தெளிவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் அவருடைய சித்தத்தின் படியே, என்னை அனுப்பினுடைய சித்தத்தின் படியே செய்வதற்காக தான் நான் இந்த வானத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் எழுந்து போகாமல் கடைசி நாளிலே அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பினுடைய பிதாவின் சித்தமாயிருக்கிறது. ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசும்போது பிதாவை குறித்து, பிதாவை நினைத்தபடி தான் பேசுகிறார். அவருடைய சித்தத்தின் படியே தான் நான் செய்வேன், அவருடைய சித்தத்துக்காகவே நான் வந்திருக்கிறேன். 40வது வசனம், குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாட்களை எழுப்புவதும் என்னை அனுப்புவருடைய சித்தமாய் இருக்கிறது. ரொம்ப ஒரு அழகான ஒரு வசனத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். 47வது வசனமும் அப்படிதான் சொல்லுகிறது, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதேதான் 40வது வசனத்திலும், அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவான். சோ இந்த விசுவாச வாழ்க்கை என்பது நிறைய நேரங்களிலே நம்ம தொலைத்து விடுகிற காரியமா இருக்கிறது. சோ நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்கா விசுவாச வாழ்க்கைன்னா ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வரும்போதுதான், ஏதாவது ஒரு துன்பங்கள் வரும்போதுதான் நம்ம அந்த விசுவாச வாழ்க்கையே நினைப்போம். விசுவாசிக்கலாமா நினைப்போம், எல்லாத்தையும் ட்ரை பண்ணிடுவோம் உலகத்துல. ஆனா கடைசியா நம்ம விசுவாசிக்கலாமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க தொடங்குவோம். அந்த விசுவாசத்தை பத்தி பேசும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. 47வது வசனத்திலும், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே உமக்கு சொல்லுகிறேன். சோ நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம எந்த அளவுக்கு நான் விசுவாசிக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே ஒரு பொதுவான ஒரு வார்த்தை தெரியும், ஐயோ நான் அவரை விட்டா எனக்கு வேற வழியே இல்லைங்க, நான் அவரை தாங்க நான் விசுவாசிக்கிறேன், அவரை தான் எனக்கு எல்லாமே அப்படின்ட்டு நம்ம பொதுவா ஒரு வார்த்தையை சொல்லிடுவோம். ஆனா உள்ளுக்குள்ள நிறைய பயங்கள் இருக்கும், உள்ளுக்குள்ள நிறைய திகில்கள் இருக்கும். உள்ளுக்குள்ள ஐயோ நம்ம எப்படி அவர் விசுவாசித்தா, அவர் கையில எல்லாத்தையும் கொடுத்துட்டா, அவர் ஏதாவது ஏடா கூட பண்ணிட்டா நம்ம என்ன பண்ண முடியும், அதனால நம்ம செய்யற வழியே செய்யலாம், அங்க போய் வட்டிக்கு வாங்கிடலாம், கடனுக்கு வாங்கிடலாம், அந்த ஆட்கள் பின்னாடி போகிடலாம், அவங்க கிட்ட போய் கேட்ட தருவாங்க, இவங்க கிட்ட போய் கேட்ட தருவாங்கன்னு இதே மைண்ட் செட் தான் ஓடுமே ஒழிய நம்மளுக்குள்ள ஒரு விசுவாசம் என்ற ஒரு வாழ்க்கை, விசுவாசிக்கணும் என்ற ஒரு வாழ்க்கை அது ரொம்ப கடினமானதா இருக்கிறது. நமக்கு எல்லாமே இருக்கும் போது நல்ல 3 வேளை சாப்பாடு இருக்கிறது, நல்ல துணிமணி இருக்கிறது, நல்ல வீடு இருக்கிறது, எல்லாமே நல்லா போகும்போது எதுக்கு நான் விசுவாசிக்கணும்னு சொல்லி நீங்க கேட்பீங்க. ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கையில கர்த்தர் எல்லாருக்குமே ஒரு சொல்லி கொடுக்கிற ஒரு பெரிய கருத்து என்னன்னாக்கா, நீ விசுவாசித்தாதான் எல்லாமே நடக்கும். ஆண்டவர் கடைசி எங்க சொல்றாரு, உனக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்றாரு. வாழ்க்கையில நம்ம விசுவாசிக்கும் போது எத்தனை கிருபைகள், எத்தனை அருமையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் என்பதை நம்ம நிறைய நேரங்களில மறந்து விடுகிறோம். ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு மார்க் வேணுமா, நாளைக்கு எக்ஸாம் எல்லாம் தொடங்குது, சோ எனக்கு நல்ல மார்க்ஸ் வேணும். எத்தனை பிள்ளைங்க விசுவாசத்தோடு ஜெபம் பண்றீங்க, எனக்கு இத்தனை மார்க்ஸ் வேணும், நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணணும், நான் இப்படிதான் வாங்கணும். அதுக்கு ஏத்த காரியங்களை நம்ம செஞ்சா விசுவாசத்தோடு, ஏன் கர்த்தர் நமக்கு செய்ய மாட்டாரு? கர்த்தர் செய்யாமல் இருப்பாரோ? அதே மாதிரிதான் குடும்ப வாழ்க்கையிலும், ஆண்டவரே இந்தந்த தேவைகள், இந்தந்த காரியங்கள், இந்தந்த நேரத்துல எனக்கு எல்லாமே நேர்த்தியாக நடக்கணும் நம்ம சொல்லி கேட்டாலே விசுவாசிக்கும் போது கண்டிப்பா கர்த்தர் செய்வார். சிலருடைய வாழ்க்கையில என்ன பண்ணுவோம், விசுவாசத்துல நம்ம தொடங்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு நாள் தாக்கு பிடிக்கிறதே கஷ்டம், 2 நாள் 3வது நாள் சுத்தமா காணாம போயிடும் அந்த விசுவாசமே இருக்காது.
எதுக்குங்க விசுவாசம்? விசுவாசத்தை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? விசுவாசம்னா என்ன? விசுவாசம் காணலையே, நம்ம பார்க்க முடியலையே. அதாவது வசனமே சொல்லுது, விசுவாசம் என்பது நம்பப்படுகளின் உறுதியா இருக்கிறது, நம்பப்படாதவர்களின் உறுதியா இருக்கிறது. ஆண்டவரை நம்ம விசுவாசிக்கிறவங்களை ஆண்டவர் நேசிக்கிறாரு, நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லுகிறார். சோ ஏன் நம்ம விசுவாசிக்காமல் இருக்கிறோம்? ஒருவேளை இன்னைக்கு காலையில நீங்க ஆண்டுடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறீங்கன்னாக்கா, என்னுடைய விசுவாசம் எங்கே இருக்கிறது? நான் எப்படிப்பட்ட விசுவாசத்துல இந்த உலகத்துல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? ஆண்டவரை நான் உண்மையாகவே நம்பி விசுவாசத்தோடு வாழ்கிறேனா? எங்களுடைய வாழ்க்கையில நாங்க மிஷினரிஸா, நாங்க வட இந்தியாவுக்கு ஊழியங்களுக்கு போகும்போது எங்களுடைய சின்ன வயசுல இருந்து, வாலிப வயசுல இருந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்ததே ஊழியத்துல நீ விசுவாசித்தாதான், நீ இதுதான் வேணுமா, உனக்கு நீ விசுவாசித்தாதான் நடக்கும். நாங்க ஒரு ட்ரைனிங்ல இருந்தோம் அந்த டைம்ல. அந்த ட்ரைனிங் பாத்தீங்கன்னாக்கா உங்க கையில பைபிளை கொடுத்துருவாங்க, புக்ஸை கொடுத்துருவாங்க. நீங்க அதெல்லாம் போயிட்டு வீடு வீடா போயிட்டு ஒரு இடத்துல நீங்க போய் சொல்லணும், இது இயேசு மசீஹ்க்கு பாரமே வட இந்தியால இது ஆண்டவரை பத்தி இருக்கிறது, நீங்க வாங்கி படிங்க. இது நல்ல மோசையை பத்தி ஒரு கதை இருக்குது, யோசுவா பத்தி கதைகள் இருக்குது. அந்த புக்ஸை விற்றாதான் கொண்டு, அது 3 ரூபாய் அந்த காலத்துல, அதெல்லாம் போய் வித்து அதெல்லாம் நாங்க கொடுத்தாதான் எங்களுக்கு அன்னைக்கு நைட்டு சாப்பிட முடியும். ஒரு டீம் ஒர்க், அது டீமா இருந்து நாங்க அங்க ஒரு 10 கேர்ள்ஸ் ஒரு 10 பாய்ஸ் தனித்தனியா அவங்க டீம்ல போயிட்டு நாங்க அந்த ஊழியத்தை செய்வோம். அப்ப டீம் லீடர் சொல்லிடுவாங்க, ஏதாவது ஒண்ணு கேட்டா கூட, உனக்கு எனக்கு ஒரு சீப்பு வேணும், வீட்டுல இருந்தெல்லாம் காசு கேட்க கூடாது. சீப்பு வேணுமா, நீ வந்துட்டு ஷாம்பு வேணுமா, உனக்கு ஒரு சோப்பு வேணுமா, நீ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்ல, வீட்லயும் அப்படித்தான் சொல்லி கொடுப்பாங்க. உனக்கு ஏதாவது வேணும்னாக்கா நீ ஜெபம் பண்ணு, உடனே வாங்கி தந்துட மாட்டாங்க. கடைக்கு கூட்டின்னு போயிட்டு, ஐயோ தம்பி இதை கேட்கறான், குழந்தை இதை கேட்கறான்னு சொல்லி இந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா உடனே அட்டன் பண்ணுவாங்க. அது ரொம்ப ஒரு கெட்ட பழக்கம். எங்க வீட்லயோ எங்க பிள்ளைகளுக்கு நாங்க சொல்லி கொடுத்தது, உனக்கு வேணுமா முதல் போய் முட்டி போட்டு ஜெபம்னு. சோ அந்த மாதிரி விசுவாச வாழ்க்கையில நம்ம வாழும் போது கண்டிப்பாக நீங்க எதிர்பார்க்கிற வேலைகள், நீங்க எதிர்பார்க்கிற பிசினஸ், நீங்க எதிர்பார்க்கிற நல்ல மாப்பிள்ளைகள், நல்ல பெண்கள், நல்ல வீட்டு வேலைகள், எல்லாவற்றையுமே வீட்டினுடைய தேவைகள் அத்தனை காரியங்களும் கர்த்தர் நமக்கு எடுத்து கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நம்ம அதை தெரிஞ்சு கொள்ள மாட்டோம். நிறைய நேரங்களில ஐயோ அதெல்லாம் வேணாம், இன்னத்துக்கு இந்த பாக்கெட்ல இருக்குது, நீ எத்தனை போ, இதை செலவு பண்ணிக்கோ, இதை பண்ணி, அப்படிதான் நம்ம சொல்லி தரோம். எத்தனை பேரண்ட்ஸ் இங்க சொல்லி தரீங்க உங்க பிள்ளைகளுக்கு, உன்னுடைய தேவைக்காக நீ ஜெபம் பண்ணு. நான் எப்பவுமே வாலிப பசங்களுக்கு நான் சொல்லுவேன், உன்னுடைய லைஃப் பார்ட்னருக்காக நீ இப்படி ஜெபம் பண்ணு, இப்படி நீ யோசிச்சு ஜெபம் பண்ணு. ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட நல்ல ரட்சிக்கப்பட்ட, நல்ல மனம் திரும்பின, நல்ல ஒரு ஆவிக்குரிய நல்ல ஒரு பையன் வேணும், இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு வேணும்னு சொல்லி விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கும் போது கண்டிப்பா கர்த்தர் செய்யாமல் இருப்பாரோ? கண்டிப்பாக செய்வார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய வல்லவராக இருக்கிறார். சோ அததான் இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறாரு. அதுக்கு ஏத்த ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள நம்ம படிக்க கேட்டோம் இந்த நாளில. அது மத்திய சுவிசேஷத்துல 15வது அதிகாரத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த தன்னுடைய மகளுடைய தேவைக்காக கானானிய ஸ்திரீ, எல்லாருக்குமே தெரிந்த ஒரு கதை இது. கானானிய ஸ்திரீ சீதேன், தீரு சீதன் பட்டணங்கள் திசைகளுக்கு ஆண்டவர் போகும்போது அந்த ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்துல வந்து, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று ஆண்டவர் பின்னாடியே போறா. என் மகள் பிசாசினாலே கொடிய வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்லி கூப்பிடுகிறார் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், என் மகள் ஒரு கொடிய பிசாசினுடைய கொடிய பிசாசினால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாள். அவளுக்கு எப்படி தெரியும் அவ கொடிய பிசாசினுடைய வேதனையால் இருக்கிறான்னு சொல்லிட்டு? வேற ஏதாவது வியாதியா இருந்தா டாக்டரை நம்ம தேடுவோம். பிசாசு பிடிச்சிட்டு இருந்தா ஏதோ ஒரு மாதிரி பண்றாங்க, ஏதோ பெணாத்துறாங்க, ஏதோ ஜபம் பண்ணா ஓடுறாங்க, பைபிள் எடுத்தா ஓடுறாங்க, அவங்களுக்கு பிடிக்க மாதிரி, கண்டிப்பா பிசாசினுடைய காரியங்கள் தான் இதெல்லாம். இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் போது அவளுக்கு தெரிந்தது, ஓ இவர்கிட்ட போனாதான் என்னுடைய மகளுடைய பிசாசு ஓடப்படும், என்னுடைய மகளுடைய பிசாசு நீங்கப்படும், அவள் வேதனை பண்ணிட்டு கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளை கூப்பிடுற, ஆண்டவரை கூப்பிடுறா, தாவீதின் குமாரனே. அங்க பாருங்க, அவளுடைய ஸ்டெப் இங்க தொடங்குது, அவளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இங்க தொடங்குது. என்ன ஸ்டெப்னா, ஆண்டவர்கிட்ட ஃபர்ஸ்ட் போறா, ஆண்டவர்கிட்ட போறா. நீங்க ஆண்டவர்கிட்ட ஃபர்ஸ்ட் போனோம். நம்பர் 1, நீங்க விசுவாசத்தோடு வாழ்றீங்கனாக்கா, விசுவாசம் என் வாழ்க்கையில வேணும்னாக்கா ஃபர்ஸ்ட் ஆண்டவர்கிட்ட போங்க. அவளுக்கு தெரிந்ததெல்லாம் first she goes to Jesus. ஆண்டவர்கிட்ட போறா, ஆண்டவர்கிட்ட போய் பேச, அவ போய் சொல்றா அவளுடைய பிரச்சனைய, அவளுடைய வேதனைய ஆண்டவர்கிட்ட அட்ரஸ் பண்றா. அவ சொல்லி காட்டுறா, என் மக இப்படிப்பட்ட கொடிய வேதனையினால, பிசாசுடைய கொடிய வேதனையினால அகப்பட்டு கொண்டிருக்கா சொல்லி அவ ஃபர்ஸ்ட் போய் சொல்ற, ஆண்டவர்கிட்ட சொல்ற அந்த வேதனைய. நல்லா தெரிஞ்சுக்கங்க,
எத்தனை பேர் இங்க வேதனையோட உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க? எத்தனை பேர் இங்க கஷ்டத்தோட உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க? எத்தனை பேர் இங்க கவலையோட உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க? எத்தனை முறை நீங்க ஆண்டவர்கிட்ட ஓடுனீங்க? ஃபர்ஸ்ட் மனுஷனை தேடிக்கிட்டு ஓடுனீங்களா? ஆண்டவரை தேடிக்கிட்டு ஓடுனீங்களா? ஆண்டவரை தேடிக்கிட்டு ஓடுறா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் she has taken. என்னது? ஆண்டவர்கிட்ட தேடிக்கிட்டு ஓடுறா. யாரா இருந்தாலும், சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் நீங்க போக வேண்டிய முதல் இடமே இயேசுதான். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்குமே, எனக்கு இறங்கும். என் மக இத்தனை கொடிய வியாதியினால இருக்கிறா. என் மகளுக்கு சரியான வேலை கிடைக்கல. என் மகன் சரியா பைபிள் படிக்க மாட்டா. என்னுடைய மகன் சரியா வேதத்தை வாசிக்க மாட்டான். என் மகன் ஆலயத்துக்கு வர மாட்டான். உங்களுடைய ஊழியத்துல அவன் ஈடுபாடு கிடையாது. முதல் சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட போயிட்டு உங்களுடைய பிரச்சனைய. அவ செஞ்ச காரியமே ஃபர்ஸ்ட் ஆண்டவர்கிட்ட போய் சொல்றா. அடுத்தது பாருங்க, அவளுக்கு பிரதியுத்தரமாக அவள் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. ஒருவேளை விசுவாசத்தோடு இவர் செஞ்சிருவாரு என்று சொல்லும் போது ஃபர்ஸ்டே செஞ்சிட்டா நம்ம என்ன பண்றோம்? நம்ம ரொம்ப துளிர் விட்டுறோம் நம்மளுடைய இதெல்லாம் என்ன. அதனால ஆண்டவர் பாருங்க, அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை, பிரதியுத்தரம் ஒண்ணுமே சொல்லவில்லை, ஒரு வார்த்தை சொல்லவில்லை. அவருடைய சீஷர்கள் இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்ட. ஆமா, நம்ம ஆண்டவர்கிட்ட முதல் போகும்போது, அவரை தேடிக்கிட்டு போகும்போது இப்படிப்பட்ட தடைகள் வரும் தான். என்ன ரொம்ப பக்தி ஆயிட்ட, இவ்வளவு நாள் ஓடின லாயர் பின்னாடி, இவ்வளவு நாள் டாக்டர் பின்னாடி ஓடின, இப்ப என்ன ரொம்ப நீ பக்தி ஆயிட்ட, ஆண்டவர் சொல்லி சர்ச்சுக்கு ஓடிட்டு இருக்கிற கேள்வி கேட்பாங்கதான். இந்த மாதிரி சீஷர்கள் இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கதான். இப்படிப்பட்ட சீஷர்கள் மத்தியில தான் அவன் விடவே இல்லைங்க. அவ போறா, அங்க போறா, அவங்க சொல்லிக்கிறாங்க, முனைவிக்கிறாங்க, அவங்க ஒருத்தருக்கு பேசிக்கிறாங்க. ஏன் இந்த லேடி சும்மா வந்துட்டு இருக்கிறா? ஏன் இந்த பெண்ணு இவர் பின்னாடியே வந்துட்டு இருக்கிறா? இவளை அனுப்பி விடுங்க லிட்டரலி மீன்ஸ் இவளை துரத்தி விடுங்க. இவ ஏன் நம்ம பின்னாடி இருக்கிறா? இவளை ஏன் வரணும்? அருமையான தாய்மார்களே, தகப்பன்மார்களே, அருமையான வாலிப பிள்ளைகளே, தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்கன்னாக்கா, the most important, ஆண்டவரே இந்த இஷ்யூவை, இந்த காரியத்தை என்னால ஹேண்டில் பண்ண முடியல, எனக்கு தெரியல, பட் I come to your presence. உங்களுடைய பிரசன்னத்துக்கு முன்னாடி நான் வருகிறேன் ஆண்டவரே, நீங்க இதை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. விடாதீங்க, உங்களுக்கு தடைகள் வந்தா கூட விடாதீங்க ஆண்டவரே, விடவே விடாதீங்க. Don't feel shy about it. நீங்க அதை பத்தி வெட்க கூட பட வேணாம். நான்லாம் சொல்லுவேன் ஆண்டவர்கிட்ட, நான் நடு ரோட்ல கூட முட்டி போட்டு தயாரா இருக்கிறேன் ஆண்டவரே. ஐ வாண்ட் ஒன்லி ஒரு பெரிய ரிலீஸ் தான் எனக்கு வேணும் ஆண்டவரே. எந்த பிரச்சனையா இருந்தாலும், யாரா இருந்தாலும், நான் கொண்டு போற முதல் இடமே இயேசுவுடைய பாதபடிதாங்க. அவ கொண்டு போறாங்க. That's a very important thing. அவ கொண்டு போற ஆண்டவர்கிட்ட. உங்க வீட்டுல சண்டை நடக்குதா? உங்க வீட்டுல சமாதானம் இல்லையா? உங்க வீட்டுல அடிக்கடி போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறதா? குழப்பங்கள் நடந்து கொண்டிருக்கிறதா? எந்த வீட்டுல குழப்பம் இல்ல, ஆனா உங்களுக்கு நல்ல ஞானம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறான்னா அந்த பிரச்சனையை முதலாவது ஆண்டவர் கிட்ட பாதபடியில வைங்க. ஒண்ணுமே இல்லாம ஆக்குவார் ஆண்டவர். ஆண்டோடைய பாதபடியில வைக்க கத்துக்கங்க. ஆண்டோடைய பாதபடியில வைக்க கத்துக்கிட்டீங்கன்னாக்கா நம்ம இந்த உலகத்துல யாரையுமே எதிர்பார்க்க வேண்டாம். இவங்க செய்வாங்க, அவங்க பாத்துப்பாங்க, இவங்க காசு கொடுப்பாங்க, இவங்க எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருவாங்க. எனக்கு கவலையே இல்ல, இந்த ஒரு பிள்ளை இருந்துட்டா போதும், இந்த ஒருத்தர் இருந்துட்டா போதும். இந்த பேச்சுக்கே இடமே கிடையாது என்னுடைய வாழ்க்கையில. என்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும், அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் யாரு எந்த பிரச்சனை என் வாழ்க்கையில வந்தாலும் my first step Jesus, nothing else. யாருமே கிடையாது. முதல் என்ன வீட்டுக்குள்ள பிரச்சனை நடந்தா கூட சரி, முதல் ஆண்டவருடைய பாதபடியில போய் முழங்கால் போட்டுருவேன். ஆண்டவர்கிட்ட கேட்பேன், எனக்கு தெரியாது ஆண்டவரே, இதை எனக்கு தெரியாது, you have to handle it. ஆண்டவரே நீங்க பாத்துக்கங்க இந்த பிரச்சனைய. செஞ்சு பாருங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க உங்க வாழ்க்கையில. இத சும்மா எப்ப பாரு இதை இவரை தேடிக்கிட்டு, அவருக்கு போன் அடிச்சுக்கிட்டு, இவருக்கு போன், அவங்க எல்லாம் எப்படி தெரியுமா, அப்படியா சரிம்மா நான் பாக்குறேன் என்ன செய்யணும், அவ்வளவுதான் மறந்துடுவாங்க. மனுஷன் மறந்துடுவான், கர்த்தர் மறக்க மாட்டார். உன் பிரச்சனையை மறக்க மாட்டாரு கர்த்தர். உங்களுடைய தேவைகளை அவர் மறக்கவே மாட்டாரு. மறந்துடாதீங்க. இந்த இடத்துல பாருங்க, அவ சொல்றா, அவளை விரட்டி விட சொல்லப்போ காணாம ஆண்டவர் பாருங்க, திருப்பி அவ வரா. திருப்பி 25வது வசனத்துல அவள் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். ஐ அட்மயர். இந்த இடத்துல அந்த பெண்ணை நான் ரொம்ப அட்மயர் பண்றேன். ஏன்னாக்கா பணிந்து கொள்றா. தெரியும் தனக்கு பின்னாடி சீஷர்கள் இவ்வளவு கலட்டா பண்றாங்க,
என்ன தடுக்கிறாங்க, எனக்கு வழியை விட மாட்டாங்க, அவரை பார்த்து பேச எனக்கு வழியை விட மாட்டாங்க. தெரிஞ்சும் திரும்ப போறார். திரும்ப she goes. ஆண்டவர்கிட்ட போயிட்டு அவரை பணிந்து கொண்டார். இதுதான் நீங்க செய்யணும். பரவாயில்ல, உங்க ஜபம் கேட்கப்படலைன்னு உங்க மனசு சொல்லும், பிசாசு சொல்லி கொடுப்பான். என்ன அவரை தேடிக்கிட்டு போன, எதனா நடந்துச்சா? ஒண்ணுமே நடக்கல பத்தியா? பிசாசு சொல்லுவான் தான். கவலைப்படாதீங்க. அகைன் போங்க, திருப்பி போங்க, திருப்பி ஆண்டவர்கிட்ட போங்க. அவ்வளவு தடைகளை மீறி, இது அந்த காலத்துல பெண்கள் வெளியே வரக்கூடாது, பேசக்கூடாது என்று சொல்லுகிற காலத்துல சீஷர்கள் தடுக்கும் போது அவள் திரும்ப ஆண்டவர்கிட்ட போறாங்க. அவங்க கிட்ட இருக்கிற ஒரு பெரிய தைரியங்க. ஆண்டவர்கிட்ட போயிட்டு அவங்க சொல்றாங்க, திருப்பி பணிந்து கொண்டால். ஏசப்பா, உங்களை விட்டா எனக்கு வேற வழியே இல்ல. அங்க போயிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கிறா, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்கிறா. அவரை கூப்பிட்டா. 2வது தடவை போகும்போது பணிந்து கொண்டார். எஸ், சரணடைங்க. சொல்லுங்க, ஆண்டவரே ஐ சரண்டர் சொல்லுங்க ஆண்டவர்ட்ட. ஐ சரண்டர் லார்ட். என்னால முடியாது ஆண்டவரே, என் பிரச்சனையை என்னால பேச முடியாது, என் வீட்டுக்காரர்கிட்ட என்னால பேச முடியாது, என் மனைவி கிட்ட என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, என் பேரண்ட்ஸ் கிட்ட என்னால முடியாது ஆண்டவரே, பட் நான் உங்ககிட்ட வரேன். ஐ சரண்டர் மை செல்ஃப் சொல்லி கேட்டு பாருங்க. விடாதீங்க, விடவே விடாதீங்க. பிரியமானவர்களே, இந்த காலை நாட்டில் நம்ம என்னென்ன காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் தெரியாது. எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு தேவைகள் இருக்கிறது, எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு கட்டத்துல இருக்குது, ஒரு நோக்கத்தோடு இருக்கிறீங்க. இன்னைக்கு ஆலயத்துல வந்து உட்கார்ந்து நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். பணிந்து கொண்டால் அவள் கிட்ட இருக்கிற ஃபெய்த், அந்த அவருடைய ஃபெய்த் பாத்தீங்களா, a great faith requires persistent trust. அப்படின்னா என்ன? விடாப்பிடியான நம்பிக்கை ஆண்டவர் மேல ஒரு விடாப்பிடியான நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோடு ஆண்டவர்கிட்ட அவ போறார். அந்த நம்பிக்கையோடு ஆண்டவர்கிட்ட போகும்போது ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்கிற தேவனா இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு வந்துச்சு. ஆண்டவரே, நீர் பார்த்துக் கொள்வீர் என்று. அவளுக்குள்ள அவளுடைய நீடு, அவளுடைய தேவைகள் ரொம்ப பெருசா இருக்குது. அவளுடைய ஃபெய்த்தும் ரொம்ப பெருசா இருக்குது. இவர் தான் செய்வார் என்று சொல்லி அவள்கிட்ட அவளுடைய ஃபெய்த் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்குது. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா அவ விடாம ஓடிக்கிட்டே இருக்கிறான். ஆண்டவர் பின்னாடியே ஓடிக்கிட்டா. உங்க தேவைக்காக, உங்களுடைய ஜெப குறிப்புக்காக ஓடுங்க. ஆண்டவர் பின்னாடி ஓடுங்க, மனுஷன் பின்னாடி ஓடாதீங்க. நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்க உங்க டைம். ஒருவேளை வேஸ்ட் பண்ணிட்டு இன்னைக்கு முழிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்கன்னாக்கா ஆண்டவர் பின்னாடி நீங்க ஓடி பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 2வது வசனத்துல இருந்து 7வது வசனத்துல ஒரு சப்பானி உட்கார்ந்துட்டு இருக்கிறான். பாத்தீங்கன்னா, அலங்கார வாசலுக்கு வெளியே உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அலங்கார வாசலுக்கு வெளியே உட்கார்ந்து அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் எல்லாம் உள்ள போறாங்க, தேவாலயத்துக்குள்ள போறாங்க. அவனுக்கு என்னைக்குமே தெரியல நான் தேவாலயத்துக்குள்ள போகணும்னு சொல்லிட்டு அவன் அலங்கார வாசலுக்கு வெளியில தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அவன் சப்பானியா இருந்தான். பேதுரு யோவான வராங்க, அவனை உற்று பாக்குறாங்க. அவன் எப்படி பாக்குறான்னா, இவங்க கையில ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கிறான். இவங்க கையில அவங்க அவனை உற்று பாக்குறாங்க. உனக்கு என்ன வேணும்னு கேக்குறாங்க. நாங்க உனக்கு என்ன செய்யணும்? எங்க கிட்ட ஒண்ணும் கிடையாது, பொண்ணும் இல்ல, வெளியும் இல்ல. ஆனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லும் போது அவன் குதித்து எழுந்து நடனம் ஆடினான் என்று சொல்லி வேதத்துல நம்ம பார்க்கிறோம். நம்மளுடைய பிரச்சனையை ஒருத்தர் மட்டும்தான் தீர்த்து முடிக்க முடியும். நிறைய பேர் எனக்கு ஜெபிக்கலாம் வாங்க இந்த சேனல் நான் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த சேனல்ல பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் எனக்கு சொல்லுவாங்க, எங்க வீட்டுக்காரர் என்கிட்ட வந்து பேசணும், என் மனைவி என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, என்கிட்ட வந்து பேசணும், வரமாட்டாங்க, நாங்க பிரிஞ்சு இருக்கிறோம், நாங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கிறோம். நான் ஒரே பதில் சொல்வேன், தீர்வு இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர்கிட்ட வாங்க, உங்களுடைய தீர்வை உங்களுக்கு கொடுப்பாரு. உங்களை பிரிக்க மாட்டாரு ஆண்டவர், உங்களை சேர்த்துதான் வைப்பாரு. ஆண்டவர்கிட்ட வரத்துக்கு லேசினஸ். மனுஷன் ஏதாவது செய்வானா? மனுஷன் ஏதாவது சேர்த்து வைப்பாங்களா? மனுஷன் வருவாங்களா? மனுஷன் நம்மள கையை கூட்டிட்டு போவாங்களா? மனுஷன் நம்மள டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போவாங்களா? மனுஷன் பணம் தருவாங்களா? மனுஷன் நம்மளை உயர்த்தி விடுவாங்களா? உன்னுடைய தேவைக்காக நீதான் பணிந்து கொள்ள வேண்டும். நீதான் பணிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, உங்களுடைய பெரிய பிரச்சனைக்கு தேவை என்ன தெரியுமா? உங்களுடைய பெரிய விசுவாசம். ஆண்டவர் சொல்றாரு, கடுகளவு விசுவாசம் இருந்தா என்னை விசுவாசிக்கிறவன் நான் விட்டு போகவே மாட்டேன், நான் கண்டிப்பா செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நிறைய பேர் இந்த லெந்து நாட்களில நிறைய முடிவுகளை எடுத்திருப்பீங்கல்ல, நிறைய முடிவுகளை எடுத்திருப்பீங்க. இந்த லெந்து நாட்களில சில பேர் 40 நாள் உபவாசம் இருந்திருப்பீங்க. சில பேரு என்னென்னமோ முடிவெல்லாம் எடுத்துட்டு வாழ்ந்துட்டு இருப்பீங்க. எத்தனை பேர் கறியெல்லாம் மீன் எல்லாம் சாப்பிட மாட்டீங்க, கையெல்லாம் தூக்க மாட்டீங்க. எதை கை தூக்குங்க, கறி மீன் எல்லாம் சாப்பிட மாட்டேன்,
நான் பூ வைக்க மாட்டேன், அப்புறம் என்ன பண்ணுவேன், சினிமா பார்க்க மாட்டேன், சீரியல் பார்க்க மாட்டேன். ஹலோ, எல்லாம் சிரிப்பெல்லாம், உங்க சிரிப்பெல்லாம் எனக்கு தெரியுது, நாங்களும் அப்படிதான் இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களை யாருன்னா பைபிள்ல இயேசு கிறிஸ்து வந்து, ஏம்மா நீ கொஞ்சம் பூ வைக்காதம்மா இந்த 40 நாள், அம்மா நீ கொஞ்சம் கறிமீன் சாப்பிடாதம்மா இந்த 40 நாள், அம்மா எனக்காக நீ உன் குடியை விட்டு கொடுமா, எப்பா உன் குடியை விட்டு கொடுப்பா, அப்பா நீ கொஞ்ச நாளைக்கு சீரியல் பார்க்காதப்பா, நீ எங்கெல்லாம் எழுதி இருக்குதா? இதெல்லாம் செய்ய தெரியுத, ஏன் விசுவாசிக்க முடியல? இதெல்லாம் செய்ய தெரியுத, கர்த்தர் கேட்டாரா நீ பூ வைக்காதன்னு கேட்டாரா, நீ கறிமீன் சாப்பிடாதன்னு கேட்டாரா? நல்ல கறிமீன் சாப்பிடுறவங்க பாப்பாத்திங்க மாதிரி ஆயிடுவாங்க, பாப்பற ஜனங்கள் மாதிரி ஆயிடுவாங்க. கொமட்டுதுங்க எனக்கு மீனை பார்த்தாலே, கறியை பார்த்தாலே. குடி கரெக்டா எப்ப தெரியுமா? செவ்வாய்க்கிழமை அந்த ஆஷ் வெனஸ்டே இருக்குதுல்ல, அது தொடங்குறதுக்கு முன்னாடி பார்ட்டி நடக்கும். நிறைய பேர் வீட்டுல நிறைய பேருடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பார்ட்டி நடக்கும் செவ்வாய்க்கிழமை. அந்த சாம்பல் புதன் தொடங்குறதுக்கு முன்னாடி என்ன பார்ட்டியா, கடைசி குடி, என்னமோ கடைசி லாஸ்ட் சப்பர் மாதிரி இவங்களுக்கு கடைசி குடி. 40 நாள் குடிக்க மாட்டோம், என்ன பண்றது, விட்டு கொடுங்க. யாருக்காக? இயேசுவுக்காக நான் விட்டு கொடுங்க. அட பாவி ஜனங்களே, நான் சொல்றேன், ஆண்டவர் உங்ககிட்ட அதெல்லாம் கேட்கவே இல்லை, உன் குடியை கேட்டாரா? ஒரு அம்மா வந்து சொல்லுது, அம்மா 40 நாள் நான் சினிமா பார்க்க கூடாதுமா, அந்த காணிக்கையை வந்து நான் அப்படியே ஆண்டவருக்கு. அட உன்னை யாரு கேட்டா அந்த காணிக்கைய? யாருன்னா கேட்டாங்களா நீ சினிமா பார்க்காத, நீ சினிமா அந்த காசை கொண்டு வந்து போடுன்னு சொன்னாங்களா? எரிச்சலா வரும் எனக்கு. பூ வைக்காத சொன்னாங்களா? ஆண்டவர் சொன்னாரா? நான் பூ வைக்க மாட்டேன், நான் கறி மீன் சாப்பிட மாட்டேன். ஐயோ, நான் வந்து இந்த இந்த சாங்கியங்களையும் இதெல்லாம் பாக்குறதுக்கு நல்லா நம்மளுக்கு தெரியுது, ஏன் விசுவாசிக்க தெரியல? ஏன் விசுவாசிக்க தெரியல? ஒருவேளை அப்படிப்பட்ட சாங்கியத்துல இருக்கிறீங்கனாக்கா நிறுத்துங்க, நிறுத்துங்க. யாரும் எங்கேயும் கேட்கல. இப்ப சர்ச்சில் சொல்லி கொடுக்குறாங்களா, நீ பூ வைக்க கூடாது, 40 நாள் கறிமீன் சாப்பிடக்கூடாது, குடிக்க கூடாது சொல்லி தராங்களா? குடிய விட்டுருவாங்க, சிகரெட்டை விட்டுருவாங்க. ஏன் ஒரே விட்டா என்ன? ஏன் 40 நாளைக்கு விடணும்? ஒரே விட்டா என்ன? நான் என்ன சொல்ற, கெட்ட குணங்களை விடுங்க. ஒருத்தரை பார்த்து பேசிக்கிறது, கெட்ட மனசுல பேசிக்கிறது, கெட்ட வார்த்தைகளை பேசுறது, அதெல்லாம் விடுங்க. அதெல்லாம் ஆண்டவர் கேட்கிறாரு. மனம் திரும்புதல தான் ஆண்டவர் கேட்கிறாரு இந்த இடத்துல. கர்த்தர் இதெல்லாம் உங்ககிட்ட கேட்கவே இல்லை. நோ நோ நாட் அட் ஆல். இதெல்லாம் உங்ககிட்ட கேட்கவே இல்லை. ஏன்னா நீங்க ஷாக்கா பார்த்தாலும் சரி, எப்படி பார்த்தாலும் சரி, என்ன பார்த்தாலும் சரி, அடிச்சு சொல்லுவேன், உங்ககிட்ட கர்த்தர் இதெல்லாம் கேட்கல. கெட்ட மனசு இருக்குது பாத்தீங்களா? இத பத்தியா? அங்க உட்காந்து இங்க பாக்குறது, இங்க உட்காந்து அங்க பாக்குறது, அவங்கள பத்தியா, இவங்கள பத்தியா, எப்படி வந்துக்கிறாங்க பத்தியா, அந்த கட்சிக்காரங்களை பத்தியா, இந்த இன்னும் ஏடிஎம் டிஎம்கே உள்ள உட்காந்துக்கிற மாதிரி உட்காந்துப்பாங்க. இப்படிதான் எல்லாம் உள்ள உட்காந்துட்டு அந்த கட்சிக்கார பாரு, இந்த கட்சிக்கார பாரு, இங்க வந்து எனக்காய் ஜீவன் விட்ட ஆண்டவரே ஏசப்பா. பார்த்துட்டு தான் இருந்தேன், எல்லாருடைய முகத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன். எப்படி பாடிக்கிட்டு பரிசுத்தமா நடந்துகிட்டு பண்றதெல்லாம் கெட்ட பழக்கம். சீரியல் ஓடாதான் 40 நாளைக்கு, சினிமா ஓடும். எங்க வீட்டுல 40 நாளைக்கு கேட்டாரா கர்த்தர் உன்னை? நிறுத்து, ஒரேடியே விடு. அதெல்லாம் கெட்ட பழக்க வழக்கங்களை விடுங்க. ஊழியக்காரர்களை நம்ம எப்படி மதிக்கணுமோ, ஊழியக்காரர்களை நம்ம எப்படி நடத்தணும், ஊழியக்காரர்களுக்கு நம்ம எப்படி ஜெபிக்கணும்ன்றத கற்றுக்கொள்வோம் நம்முடைய வாழ்க்கையில. தெரியாதுல்ல, ஒவ்வொரு பாஸ்டர்ஸ்க்கு பின்னாடி எத்தனை கத்தி குத்து இருக்குதுன்னு தெரியாதுல்ல. அவங்களுக்கு அது ஜெபிக்கணுங்க. நம்ம நார்த் இந்தியால பாத்தீங்கன்னாக்கா புடிச்சு போட்டு இன்னைக்கு சிறையில போட்டு கிடக்காங்க ஒவ்வொரு போதகர்கள் பாத்தீங்கன்னாக்கா சிறையில இருக்கிறாங்க. குற்றச்சாட்டுகள், அத்தனை குற்றச்சாட்டுகள். வெள்ளிக்கிழமை நாங்க ஜெபிக்கலாம் வாங்க, இந்த சேனல்ல நாங்க ஜெபம் பண்றோம். அனில் குமார், சுனில் குமார் யூபியில பாத்தீங்கன்னாக்கா 2 பேருமே சிறையில இருக்கிறாங்க. மதமாற்ற சட்டம் செஞ்சாங்க சொல்லிட்டு குற்றச்சாட்டுகளுக்காக. பெரிய மாணவர்களை இந்த இடத்துல எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களை நான் இந்த 40 நாள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் கேட்கிற ஒரே ஒரு வாழ்க்கை உன்னுடைய விசுவாச வாழ்க்கை தான். நான் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். என்னன்னாக்கா அந்த 16 வயசுல ஏத்துக்கிட்ட, 16 வயசுல இருந்து விசுவாசமா வாழ கத்து கொடுத்தாரு கர்த்தர். இன்னைக்கு வரைக்கும் எங்க அம்மா அப்பா கிட்டயோ அல்லது எங்க அண்ணன்கள் கிட்டயோ எங்க அக்கா கிட்டயோ யார்கிட்டயோ போயிட்டு எனக்கு இந்த தேவை இருக்குது, இதை செய்யுங்க, இப்படி கூடுங்க, எனக்கு வேணும் ஒரு நாள் கேட்டதுல எனக்கும் தேவைகள் இருந்து விசுவாசத்தோடு ஜெபிப்பேன். கர்த்தர் வந்து அந்த காரியங்களை டபுளா இல்ல, ட்ரிபிளா இல்ல, மொத்தமா எத்தனை வந்து இறக்குவார் ஆண்டவர். அவ்வளவு கிருபை உள்ள தேவன்க.
அவ்வளவு கிருபை உள்ள தேவர். என்னுடைய லைஃப்ல நான் எல்லாத்தையும் பார்த்திருக்கிறேன். விசுவாசத்தோடு வாழும் போது, ஆண்டவரே என்னால முடியாது, என்னால வாங்க முடியாது, நான் கேட்க மாட்டேன், பட் யூ நோ மை நீட்ஸ். உமக்கு தெரியும் என்னுடைய தேவைகள், அவளுக்கு தெரியும் ஆண்டவர் அந்த மகளுடைய தேவைகள், அந்த அம்மாவுக்கு தெரியும், அந்த தாய்க்கு தெரியும் தன்னுடைய மகளுக்கு பிசாசுல பிடிச்சு கிடக்குது, இவளுக்கு விடுதலை வேணும்னாக்கா இவர் ஒருத்தரை தவிர வேற யாருமே இந்த உலகத்துல கிடையாது. எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்குது? என் பிரச்சனைக்கு அவர் ஒருத்தர் மட்டும்தான், வேற யாராலையும் ஒண்ணு செய்ய முடியாது என்ற முடிவை எடுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க அந்த முடிவை எடுத்தீங்கன்னாக்கா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க பாத்தீங்கன்னாக்கா விசுவாசம், போய் ஜெபம் பண்ற, போய் ஜெபம் பண்ணி கேளு ஆண்டவர்ட்ட, உனக்கு எங்க வேலை வச்சிருக்கிறாரு, உனக்கு என்ன செய்யணும் சித்தமா இருக்கிற வாலிப பிள்ளைங்கள்ட்ட சொன்னா உடனே போவாங்க ஏஐ கிட்ட பேசுவாங்க. Where do I go and what? What's my job? Where should I go? ChatGPT கேட்பாங்க. அவங்க எல்லாம் விசுவாசத்தோட பேச முடியாது. அதுங்க எல்லாம் பெரிய முட்டாளுங்க. அதுங்களா ChatGPT எல்லாம் வந்து சும்மா அங்க ரெக்கார்ட் பண்ணத சொல்லிட்டு கிடக்கும். ஆனா நீ நம்புறது ChatGPTயோ நம்பிக்கிட்டு, அதுதான் விசுவாச வாழ்க்கை. அதன் மூலமா கர்த்தர் பேசுறாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு யார் சொன்னாங்க? கர்த்தர் இந்த வேத புஸ்தகத்தின் மூலமாக மட்டும்தான் பேச முடியும். ஆண்டவருடைய பிள்ளைகள் மூலமாக மட்டுமே பேச முடியும். நான் ரொம்ப ஆசைப்படுற ஒரு வாழ்க்கை, நிறைய ஆசைப்பட்டு சந்திக்கணும்னு நினைக்கிற ஜனங்க என் வாழ்க்கையில யார் தெரியுமா? நல்லா ஜெபிக்கிறவங்களதான். மீதி யாரும் என்னை மதிக்கவே மாட்டேன். நல்லா ஜெபம் பண்றாங்களா, ஜெபிக்கிறவங்களா, அவங்க பக்கத்துல போய் உட்காரணும், அவங்க கூட போய் பேசணும், அவங்க கூட போய் 4 வார்த்தையை கத்துக்கணும், அவங்களுடைய பழக்க வழக்கங்களை தெரிஞ்சு கொள்ளணும். இததான் நான் ஆசைப்படுவேன். ரொம்ப பெருசா போயிட்டு பெரிய ஆட்கள் பக்கத்துல உட்காந்துக்கணும். சில கல்யாணத்துக்கு எல்லாம் போங்கல, ஐயோ அங்க டிஎம்கேல இருந்து வந்துக்கிறாருங்க, அவரு இந்த கட்சிக்காரருங்க, திருமாவளம் கட்சிங்க, இந்த கட்சிங்க, அந்த கட்சியில இருந்து வந்துக்கிறாங்க. யாருக்கு என்ன இப்போ என்ன வேணும், எதுக்கு வந்தா என்ன? அவனும் உங்களை போல 2 கால் மனுஷன் தாங்க. அவனால என்ன எல்லாம் செஞ்சிட முடியுமா? பிசாசை ஓட்டிட முடியுமா? இல்ல வியாதியை சுகப்படுத்திட முடியுமா? ஒண்ணும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் உன் பிரச்சனைக்கு விடுதலையே. அதுவும் நீ விசுவாசித்தா மட்டும்தான். நீ விசுவாசிக்கலானாக்கா ஒண்ணும் நடக்காது, வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்காது. இந்த 40 நாட்கள்ல கர்த்தர் உன்கிட்ட கேட்கிற மாற்றங்கள் என்ன தெரியுமா? 8:30 மணிக்கு சர்ச்சா, 8:25 உள்ள நுழைங்க, 8:15 உள்ள நுழைங்க. அம்மா பார்த்துனே இருக்கிற, ஐயோ தப தப தபன்னு வந்து நன்றி செலுத்தும் போது முட்டி போடுறாங்க. என்னடா இது இப்படியா? ரோட்ல பாக்குறாங்க, ஓடி ஓடு 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 முட்டி போடு. அப்புறம் லேட்டா வந்து உட்காடுறாங்க, என்ன நடக்குதுன்னே தெரியாது சர்ச்சில். அப்படியே ஜாயின் பண்ணிக்க வேண்டியது. என்ன பாட்டு பாடுறாங்களோ, ஏதோ ஒண்ணு பாடுறாங்களா, அதுல ஜாயின். இவ்வளவு லேட்டாவா சர்ச்சுக்கு வந்தா எங்க விசுவாசம் நிற்கும்? விசுவாசத்தை பத்தி எப்படி பேச முடியும்? விசுவாசத்தை பத்தி நான் எப்படி சிந்திக்க முடியும்? யோசிக்கலாமா பிரியமானவர்களே? நான் எங்க இருந்து கொண்டுக்கிறேன்? ஆண்டவர் பாருங்க, விட்டாலாவ விடவே ஆண்டவரை 2வது தடவை பணிந்து கொண்டால். அப்புறம் பாருங்க கடைசியா 28வது வசனத்துல இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, உன் விசுவாசம் பெரியது, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடியே ஆக கடவுது என்றார். ஒரே வார்த்தை. அதுக்குள்ள பாருங்க, அவ வீட்டுக்கு போறதுக்குள்ள அந்த நேரமே அவளுடைய மகள் சுகமானாள். அந்த நேரமே சுகமானாள். நம்மளுடைய விசுவாசம் எங்க? இன்னைக்கு வந்திருக்கிறோம்ல, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு போலாம். ஏசப்பா, நிறைய உலகத்துக்குள்ளே நான் நாசமா போயினே இருக்கிறேன் ஆண்டவரே, உலக காரியத்தையே நான் சிந்திச்சுட்டு இருக்கிறேன், உலகத்தை பற்றியே நான் ஓடிட்டே இருக்கிறேன். இப்ப ஏஐ வர வந்துருச்சு, ஏஐ வர நம்மளுடைய வேலையெல்லாம் பிடிங்கிட்டு போகுது, ஒன்னும் தெரியல, நான் என்ன பண்ணுன்னே தெரியல, குழம்பி போய் கிடக்குறேன். ChatGPT பேசுறேன், என்னமோ பேசுறேன், அவங்க எல்லாம் பேசுறாங்க, என்கிட்ட பேசுறேன். அது உயிர் இருக்குதா? என்ன இருக்குது? இந்த வார்த்தைக்கு உயிர் இருக்குதுங்க. ஆண்டுடைய வார்த்தைக்கு உயிர் இருக்குது. அவ விசுவாசித்தா, அவ விடவேல, விடாமுயற்சி, அவளுடைய விடாமுயற்சி ஆண்டவரே பார்த்து சொல்லிட்டாரு, உன் விசுவாசம் பெரியது, உன் விசுவாசம் பெரியது. விட்டாலா எவ்வளவு நாள் ஆயிருக்கும், எத்தனை நேரங்கள் ஆயிருக்கும், எவ்வளவு நிமிஷங்கள் ஆயிருக்கும் தெரியாது. ஆனா பின்னாடியே ஓடினா, உன்னுடைய பிரச்சனைக்காக பின்னாடியே விசுவாசத்தோடு ஓடுங்க. ஆண்டவரே, நான் ஓடி வரேன், நான் ஓடி வரேன், நான் கண்ணீர்ல இருக்கிறேன், நான் கஷ்டத்துல இருக்கிறேன், நான் துன்பத்துல இருக்கிறேன், எங்க குடும்பத்துக்கு இது தேவை, என் மகளுக்கு இது தேவை, என் மகளுக்கு இது தேவை, எங்க வீட்டுக்காருக்கு இது தேவை. ஆண்டவரே, நான் உங்க பின்னாடியே ஓடி வரேன், விடவே மாட்டேங்க. நான் ஆண்டவரே, நிறைய காரியங்களை முழங்கால தான் நான் ஜெயிச்சேன். என்கிட்ட வந்து நீங்க ஒருவேளை பர்சனலா பேசுனீங்கன்னாக்கா,
நான் சொல்ல முடியும். நிறைய மூட்டையான சாட்சிகளை சொல்ல முடியும். என்ன? ஆண்டவர் எனக்கு இதை செஞ்சாரு, அதை செஞ்சாரு, நான் நினைக்காததை செஞ்சாரு. என்னை பார்த்து எங்க கார் உள்ள தலையை விட்டு எப்படி இவ்வளவு முன்னேறிட்டீங்கன்னு கேட்டவங்க கூட இருக்கிறாங்க. எங்களை பார்த்து எப்படி இப்படி முன்னேறிட்டீங்க? நாங்க ஃபர்ஸ்ட் வாங்கின காரு கூட ஆண்டவர் அது புது காரை கொண்டு வந்து எங்களுக்கு கிஃப்டா தான் கொடுத்தாரு. பிரியமானவர்களே, ஆண்டவர் நினைச்சாருனாக்கா உங்க தேவைகளை அறிந்த தேவன். உங்க மனசுக்குள்ள நிறைய தேவைகள் இருக்குதுல, நிறைய தேவைகள் இருக்குதுல, நிறைய குழப்பங்கள் இருக்குதுல, ஓடுங்க ஆண்டவர் பின்னாடி. ஒரு மணி நேரம் முழங்கால் போட்டு, ஏசப்பா நான் விட மாட்டேன். 10 நிமிஷம் ஜாம் பண்றது பெரிய காரியம். 10 நிமிஷம். இப்ப கூட சர்ச்சுக்கு என்ன லேட்டா வந்து உட்காந்துட்டு, அப்பாடா சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டேன், நீங்க 1ஆம் தேதி இல்ல, அதனால நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டேன், அதனால கத்தர் என்ன எல்லாம் மாத்துப்பாரு. ஹலோ, கத்தர் இந்த அரைக்குறை கேஸ் எல்லாம் ரொம்ப கவனிச்சுக்க மாட்டாரு. இந்த லேட்டா வர கேஸ் எல்லாம் கவனிச்சுக்க மாட்டார், ரொம்ப எல்லாம் கவனிச்சுக்க மாட்டார். லேட்டா தான் செய்வாரு. நீ மட்டும் சர்ச்சுக்கு லேட்டா வருவ, ஆண்டவர் உடனே நீ கேட்டவன செஞ்சிடணுமா? அந்த அம்மா பேசிட்டு போனாங்க, விசுவாசத்தோடு கேளு, ஆண்டவர் செஞ்சிருவாரு. நீ லேட்டா வருவ, கத்தர் உடனே செஞ்சிடணுமா? முடியலங்க. நான் ஆலயத்துக்கு முன்னாடி போவேன், நான் முன்னாடி வந்து உட்கார்ந்தவங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் வெரி கமிட்டட். செய்யுங்க, முன்னாடி உட்காருங்க, வந்து ஆலயத்துக்கு வாங்க, ஆலயத்துல வந்து கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ரொம்ப ஈஸியா எடுத்துருக்காருங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், வாழ்க்கை ரொம்ப சூப்பரா போட்டு நினைச்சிட்டு இருக்கிறோமா? கத்தருக்கு தெரியும் எங்க உடைச்சி எங்க எவ்வளவு நேரம் உன்னை உட்கார வைக்கிறோம். கத்தருக்கு தெரியும். அதுக்கு முன்னாடியே நான் வந்துடுறேன் ஆண்டவரே, நான் விசுவாசத்தோடு வந்துடுறேன், நான் விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கைக்கு நீங்க தேவை, என் குடும்பத்துக்கு நீங்க தேவை, என் வேலைக்கு நீங்க தேவை. ஒரு ஜபங்க அந்த மனுஷனை எங்கேயோ மறைச்சு போட்டுரும். என் கூட சிலர்லாம் போராடிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் சண்டைக்கு வருவாங்க, ஏதாவது சண்டை போடுவாங்க, ஏதாவது பண்ணுவாங்க, ஏதாவது பின்னாடி பேசுவாங்க, என்னை எதிர்க்க வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஒன்னும் பேச மாட்டேன், அப்படி சிரிச்சுக்கிட்டே நிப்பேன். சிரிச்சுக்கிட்டே தைரியமா நின்னுகிட்டு அவங்க இதுகிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைன்ட்டு நல்லா திட்டிட்டு போயிடுவாங்க. நல்லா திட்டு, பரவாயில்ல விட்டுருவேன். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? முழங்கால் போடுவேன். டெய்லி ஆண்டவர் பதில் கொடுக்கிற வரைக்கும். ஆண்டவர் ஒரு வார்த்தை பைபிள்ல இருக்குது, ஏசாயால 41வது அதிகாரத்துல, உன்னோடு கூட போராடினவர்களை தேடிய நீ காணாதிருப்பாய், அவர்கள் வில் பொருள் ஆவார்கள் என்று. நிறைய பேருடைய வாழ்க்கையில் நான் பார்த்திருக்கேன். இன்னைக்கு நான் என் கூட போராடுகளை நான் தேடிட்டு இருக்கிறேன். காணும் எங்க போனாங்கன்னு தெரியல. பார்க்கணும்னு ஆசையாகுது. எதிர்க்க பார்த்தா பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கலாம்னு ஆசையா தான் இருக்குது. காணாம போயிட்டாங்க. பிரியமானவர்களே, உங்க பிரச்சனைக்கு ஒரே தீர்வு விசுவாச வாழ்க்கை. 2வது தீர்வு பணிந்து கொள்ளுங்க, விடாதீங்க. 3வது உங்க விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுவாரு, உன் விசுவாசம் பெரியது, அதன்படியே ஆக கடவுது. நாம் கண்களை மூடி அனைவரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம்.